Hello everyone, I'm Raj. Welcome to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் காலேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேஏபி விஸ்வானந்தம் மெடிக்கல் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சியில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், அண்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபீஸ் எவ்வளோ, எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ராஜூஸ் பாலாஜி அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த காலேஜோட நேமை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு சில காலேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து இந்த கேஏபி விஸ்வானந்தம் மெடிக்கல் காலேஜை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ், உங்களுக்கே தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் ஃபார்மில் வந்து கேவிஜிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கேஏபி விஸ்வானந்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. ஓகேவா சார், இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக வந்து 150 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது. அந்த 150 சீட்ஸை வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகுது, 85% வந்து ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா. ஓகேவா, ஸ்டேட் கோட்டாவுக்கு வருது. இந்த 15%ல் 23 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா. மீதி இருக்கக்கூடிய 85% அந்த 2 இதுவாக வந்து பிரிக்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 10 சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக. ஓகேங்களா, சரி, இப்போ உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். டோட்டலாக 150 சீட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு 10 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவுக்கு ஒரு 117 சீட்ஸ் இருக்குது. சரி, அடுத்து இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வந்து மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாலே கவர்மெண்ட் காலேஜ் இது. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னாலே 13,610 ரூபா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இந்த காலேஜ்லேயும் டியூஷன் ஃபீஸு இது தான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க் எங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த விஷயம் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வரும்னு கிடையாது, இதில் லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கும் அண்ட் இந்த விஷயம் வந்து கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்கேன். ஓசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 593க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இது எல்லாமே ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க். ஓகேவா, இந்த மார்க்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பயப்படாமல் இந்த காலேஜில் உங்களுக்கு தாராளமாக சீட்டு வந்து கிடச்சிரும். அண்ட் இந்த வருஷம் 610 ஆச்சுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும். பிசிக்கு 588க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 600 ஆச்சுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும். அண்ட் பிசிஎம்க்கு 565க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 580 ஆச்சுக்கு எடுக்கணும். எம்பிசிக்கு 568க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 585 ஆச்சுக்கு வந்து எடுக்கணும். எஸ்சிக்கு 478க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 500 ஆச்சுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். சரிங்களா, அடுத்து எஸ்சிஏக்கு 420க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 437 ஆச்சுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்டிக்கு 395க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 435 ஆச்சுக்கு வந்து எடுக்கணும். சரிங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இதெல்லாமே வந்து ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம 7.5 ரிசர்வேஷன் அந்த மாணவர்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்க்கும்போது லாஸ்ட் இயருக்கு வந்து பிசி, அதுக்கப்புறம் வந்து எம்பிசி, எஸ்சிக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு கிடைக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது கம்யூனிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சு, மற்ற கம்யூனிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 331க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம 335 ஆட்சிக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து எம்பிசிக்கு 349க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 355 ஆட்சிக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்சிக்கு 300 மார்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 310 ஆட்சிக்கு வந்து எடுத்தால் நல்லது. சரிங்களா, ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கோடு கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறது. அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கு இந்த காலேஜுக்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடைக்கல. அண்ட் இந்த வருஷம் வந்து சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி கைஸ், அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜை பற்றி அடுத்து அப்லோட் பண்ணணுமோ அந்த காலேஜோட நேம் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.